Welcome to this program. Today we are going to discuss about the complexes and their stability. Repeatedly this type of question asked in the TRP examination. Let us consider the complex formation mn plus nl will give mlnn plus. இது வந்து காம்ப்ளெக்ஸ், இது மெட்டல் அயான், இது சிலிக்கான். மெட்டல் அயான் combined with silicon, it gives a complex. Generally, we write the equilibrium constant. This equilibrium constant எப்படி எழுதணும்னா the product concentration of the product divided by the concentration of the reactant. இங்க product என்ன m l n whole power n plus x. இதுதான் n plus or minus. இதுதான் product. reactant என்ன இருக்கு m n plus l power n. the number of silicon powerல போகும். அப்போ the equilibrium constant that will be equal to m ln power n plus divided by concentration of m n plus into concentration of l power n. That is the formula for the equilibrium constant. And the equilibrium constant தான் நம்ம என்ன சொல்றோம் formation or stability constant. Both are same. The K is known as formation constant and the stability constant. The value பார்த்து the value வச்சு தான் we can predict the stability of the molecule. எப்படி சொல்லலாம்? Suppose the value is high, K உடைய value அதிகமாக இருந்ததுன்னா stability வந்து அதிகமாக இருக்கும். If the value of K is more, then the complex is more stable. இதுதான் முக்கியம். அப்போ the stability constant உடைய value அதிகமாக இருக்கும்போது the complex வந்து more stable. இதில் ரெண்டு type of stability இருக்கு. ஒன்றுக்கு பேர் kinetic stability, the another one this is called kinetic stability, the another one is known as thermodynamic stability. ஸ்டெபிலிட்டியை ரெண்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். thermodynamic stability எதை சொல்லணும்னா it deals with the properties of bond energy, stability constant, redox potential which affect from equilibrium condition. thermodynamic stability வந்து காம்ப்ளெக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியையும் அதனுடைய பாண்ட் எனர்ஜியையும் அதனுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டையும் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலையும் வித் அஃபெக்ட் தி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டிஷனை சொல்லும். ஏ காம்ப்ளெக்ஸ் இஸ் செட் டு பி தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். அது எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்னா இஃப் இட் கேன் ரீடைன் த காம்போசிஷன் அண்ட் ரிமைன் ஸ்டேபிள் இன் சொல்யூஷன். தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா மீனா அதனுடைய காம்போசிஷன் வந்து மாறக்கூடாது, சொல்யூஷனில் வந்து அது ஸ்டேபிளாக இருக்கணும். காம்போசிஷன் மாறாமல் சொல்யூஷனில் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. தட் மீன்ஸ் இஃப் தி காம்ப்ளெக்ஸ் அண்டர்கோ டிசோசியேஷன் ரிவர்சிபிளி தென் த காம்ப்ளெக்ஸ் இஸ் செட் டு பி தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள். ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ரிவர்சிபிளி டிசோசியேட் ஆச்சுன்னா அப்படின்னா ரிவர்சிபிளி டிசோசியேட்னா என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்ஸ் வந்து டிசோஸ் ஆகி ப்ராடக்ட் அயானை கொடுக்கலாம், அயானு கம்பைன் ஆகி எதை கொடுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்ததுன்னா. அப்படி இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள். அப்போ எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து காம்போசிஷன் ஸ்டேபிள் ஆகவும் சொல்யூஷனில் வந்து ஸ்டேபிளாக ரிமைன் ஸ்டேபிளாக இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் தான் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். தென் கினெடிக் ஸ்டெபிலிட்டி எதாவது இட் டீல்ஸ் வித் மெக்கானிசம் ஆஃப் தி ரியாக்ஷன், அதனுடைய இன்டர்மீடியேட்டு, அதனுடைய ஆக்டிவேஷன் பேராமீட்டர், இதை பற்றி சொல்கிறது தான் கினெடிக் ஸ்டெபிலிட்டி. The kinetic stability deals with the mechanism of the reaction, formation of intermediate and their activation parameter. இதை பற்றி சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் kinetic stability. அப்போ there are two type of stability. One is kinetic stability, the another one is thermodynamic stability. The constant is known as stability constant. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், labile complex, inert complex. லிபைல் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்ப்ளெக்ஸில் உள்ள லிகாண்டை வந்து ஈஸிலி ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் வி கால் அஸ் லிபைல் காம்ப்ளெக்ஸஸ். A complex is set to labile if one or more ligands of the complex are readily replaced by other ligand. அப்போ ஒரு லிகாண்டுக்கு பதிலாக இன்னொரு லிகாண்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதுக்கு பேர் லிபைல் காம்ப்ளெக்ஸஸ். If a complex does not permit or very ridiculous of replacement of ligand, ligand மாற்ற முடியாமல் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர்
inert complexes. அப்போ காம்ப்ளெக்ஸஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லிபைல் காம்ப்ளெக்ஸ், the another one is inert complex. லிபைல் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா லிகாண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னர்ட் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா லிகாண்டை மாற்ற முடியாது. இப்போ let us consider example nickel tetracyanide 2-, NiCN4 2-. it is extremely stable. இதை மாற்ற முடியாது. இது இன்னர்ட் இது வந்து லெபைல் காம்ப்ளெக்ஸஸ், எக்ஸ்ட்ரீம்லி லெபைல் காம்ப்ளெக்ஸ்னா லிகாண்டை வந்து மாற்ற முடியும். CrC16+, இது வந்து இன்னர்ட் காம்ப்ளெக்ஸஸ், இதனுடைய லிகாண்டை வந்து மாற்ற முடியாது. லெபைல் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ராசைனோ அயான், NiCN4 2- அயான், and that for inert complex CrC16+. இது வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம நோட் பண்ணிங்க. லெபைல் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இன்னர்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கவனிங்க, so far we have discussed about two type of complexes, labile complexes as well as inert complexes. NiCN4 times of 2- is an example of labile complexes. CrCN6+, it is an example for inert complexes. அடுத்து நம்ம பார்க்க போது step wise and overall formation constant. இதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸோடைய ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா we can know. இப்போ முதல் ஈக்குவேஷன் எடுத்துங்க, மெட்டல் combined with silicon, it will give Ml. இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதலாம்? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் K1 equal to concentration of Ml divided by concentration of M into concentration of L. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட இன்னொரு லிகாண்ட் ஆட் பண்ணும்போது Ml plus L will give Ml2. அதுக்கு வந்து K2 வந்து ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட், ஸ்டெப்வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். இதை எப்படி எழுதலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ml2 divided by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ml divided by L. இதே மாதிரி நம்ம இங்கே வரைக்கும் எழுதிட்டோம்னா கடைசி லிகாண்ட் வரைக்கும் MLn-1 plus L gives MLn. இதுக்கு பேர் Kn is the formation constant. அப்போ Kn சொன்னால் concentration of MLn divided by concentration of MLn-1 into N. இப்போ இது பூராம நம்ம பார்த்தது ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கான்ஸ்டன்ட்டை இது பண்ணுறோம். திஸ் இஸ் வி கால் திஸ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன? அது இப்போ the equilibrium constant K1, K2, Kn are called stepwise formation constant. Similarly, the formation of complex MLn may be also represented. இப்போ இங்க பாருங்க, M plus L will give Ml. இது beta 1 is the constant. இது வந்து which is we call this overall formation constant. Beta 1 will be equal to concentration of Ml divided by concentration of M, concentration of L. நல்லா கவனிச்சுங்க, எப்போதுமே ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதும்போது மேலே ப்ராடக்ட் எழுதணும், கீழே வந்து ரியாக்டன் எழுதணும். இதே மாதிரி M plus 2L ரெண்டு லிகாண்ட் சேர்ந்து ML2, இதுக்கு beta 2 is the stability constant. ML2 divided by concentration of L into concentration of L power 2. இதே மாதிரி N லிகாண்ட் சேர்ந்ததுன்னா M plus NL reversible arrow, MLN, beta N is the stability constant or formation constant. அப்போ beta N is known as overall formation constant. இப்போ இதை ஒரே ஸ்டெப்பில் கொண்டு வந்துட்டோம். 4 ஸ்டெப்பில் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஸ்டெப்பில் M plus NL give MLN. The beta N is known as overall stability constant. That beta N will be equal to concentration of the product MLN divided by concentration of M into concentration of L whole power n. This constant we call as overall formation constant. அப்போ நம்ம ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் another one is overall formation constant. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் இல்லை, அதை பார்க்க போகிறோம். இப்போ கவனிச்சுங்க, the equilibrium beta 1, beta 2, beta 3 up to beta n are called overall formation constant. The tendency decreases the value of K1, K2, Kn with the increasing number of ligands. அதாவது number of ligand increase ஆக stability வந்து குறையும். This is due to the fact that more and more ligand move on to coordination zone. coordination zone குள்ள அதிகமாக ligand போகும்போது
அதனுடைய ஸ்டடி டிக்ரீஸ் இருக்கும், வேல்யூ வந்து ஸ்டடி டிக்ரீஸ் இருக்கும். The higher the value of stability constant of complexes, the greater will be stability. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வெரி ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் முக்கியமானது 1/k வேல்யூ which is called as instability constant. Instability constant means stability constantக்கு reciprocal. 1/k, k என்கிறது stability constant, 1/k என்கிறது தான் instability constant, and give a measures of the extent to which the equilibrium representing the formation of complex lies to the right. வலது பக்கம் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ கேயினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து குறையும். அதாவது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ 1/k தானே, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ குறையும். அப்போ காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுப்பான், அல்லது ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கேட்பான். எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து கேனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ் தான் மோர் ஸ்டேபிள். அப்போ ஹியர் யூ ஹேவ் டு நோட் 2 points. One is the value of k increases, the stability of the complex increases. The value of k increases, the value of instability constant decreases. Relation between stepwise and overall formation constant. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், k1 k2 up to kn ங்கிறது stepwise formation constant, beta1 beta2 beta3 ங்கிறது overall formation constant. இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இது வந்து ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட், இது பூரா ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ பீட்டா என் வந்து எதுக்கு ஈக்குவல், k1 into k2 into kn. இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அதாவது ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். இது ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். இதை பூரா பெருகுனா k1 k2 up to kn, இது வந்து என்ன, ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். The overall formation constant is the product of stepwise formation constant. அது சிம்பிளா எழுதலாம், beta n will be equal to summation of n equal to n kn. இதுதான் the relationship between stepwise formation constant and overall formation constant. இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து the overall stability constant beta n simply b, which will be equal to the product of successive stepwise stability constant. நம்ம இதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து what are the factors affecting the stability of the complexes? The stability of the complexes depend upon one important factor is nature of metal ion. metal ion உடைய நேச்சரை பொறுத்தது. metal உடைய நேச்சர்னா என்ன, size of the metal. Stability decreases with the increasing size of the metal ion of the same charges. ஒரு காம்ப்ளெக்ஸஸ்க்கு வந்து சேம் சார்ஜஸ் இருக்குது, ஆனால் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். சைஸ் இன்க்ரீசஸ், நல்லா கவனிச்சுடுங்க, சைஸ் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். இப்போ உதாரணத்துக்கு இதை கொடுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இஃப் யூ கன்சிடர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் இன் தி சேம் குரூப், ஒரு குரூப்பில் மேலே இருந்து கீழே வந்தால் ஃப்ரம் டாப் டு பாட்டம், த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி குரூப் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ லித்தியத்தையும் சிசிஎம் ப்ளஸ் எடுத்துங்க. லித்தியம் ப்ளஸ் கிவ்ஸ் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் தேன் சிசிஎம் ப்ளஸ். இது வந்து லெஸ் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். அதே மாதிரி Be2+ ஃபார்ம்ஸ் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் தென் Ra2+. சைஸு ஸ்மாலாக இருந்தால் that will form stable complexes. சைஸு பெருசாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி வில் டிக்ரீஸ். அப்போ ஒன் இஸ் சைஸ் ஆஃப் தி மெட்டல் அயான். ரெண்டாவது சார்ஜ் ஆன் தி மெட்டல் அயான். சார்ஜ் ஆன் தி மெட்டல் அயான் இன்க்ரீஸ் ஆக the stability will increases. The stability of the complexes increases with the increasing in the charge of the metal ion. இப்போ உதாரணத்துக்கு கோபால் 2+ காம்ப்ளெக்ஸை எடுத்துங்க,
OPAL 3+ எடுத்துங்க. OPAL 3+ is more stable than OPAL 2+. அதே மாதிரி Fe3+ எடுத்துங்க, Fe2+ எடுத்துங்க. Fe3 complex are more stable than Fe2+. அப்போ charge on the metal ion increase ஆனால் the stability of the complex increases. மூணாவது பாயிண்ட் electronic configuration. Transition metal ions form more complexes. அதனுடைய metal ion உடைய electronic configuration எப்படி இருக்கணும்? 8, 18, 20 electron இருக்கணும். d orbitalல availability of electron பொறுத்து அதனுடைய stability வந்து increase ஆகும். இப்போ inner d orbitalல 8, 18, 20 electron இருந்ததுன்னா that metal complexes are more stable compared with the other one. இதுதான் metal ion பொறுத்தவரையில் சைஸ் வந்து சிறுசாக இருக்கணும், சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கணும், அதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து 8, 18, 20 எலக்ட்ரானாக இருந்தால் that complexes are more stable. செகண்ட் ஒன்று நேச்சர் ஆஃப் லிகான். நேச்சர் ஆஃப் லிகானை பொறுத்தவரையில் A வந்து சைஸ். ஸ்மாலர் தி சைஸ் ஆஃப் தி லிகான் more stable complex will be. லிகானுடைய சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா அது வந்து என்ன இருக்கும்? மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு F- காம்ப்ளெக்ஸ் எடுத்துங்க, I- காம்ப்ளெக்ஸ் எடுத்துங்க. F- காம்ப்ளெக்ஸஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் I- காம்ப்ளெக்ஸஸ். என்ன காரணம்? F- காம்ப்ளெக்ஸ் லிகான் வந்து வெரி ஸ்மால் தேன் I-. அப்போ லிகானுடைய சைஸ் ஸ்மாலாக இருந்தால் that will form more stable complexes. Then charges, the stability increases with the increasing number of charges on the லிகான். லிகான்ல சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மெட்டல் அயனை பொறுத்தவரையில the stability increases with increasing in the number of charges on the லிகான். மூணு, பாண்ட் polarity அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாகும். the stability of the complexes they form metal ion. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டால் போதும். இப்போ அமோனியா, எத்திலீன் டையமின், டைஎத்திலீன் அனிலின், ட்ரைஎத்திலீன் அனிலின், இங்கே ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நியூட்ரல் லிகான் the stability of the complexes formed by some neutral ligan decreases in the order. அமோனியா வந்து நல்ல ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து எத்திலீன் டையமின், அதுக்கடுத்து டைஎத்தில் அமீன் அண்ட் ட்ரைஎத்தில் அமீன். அப்போ பொலாரிட்டி ஆஃப் தி பாண்ட் இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளெக்ஸுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வில் இன்க்ரீஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் பேசிக் கேரக்டர். மோர் பேசிக் கேரக்டர் இருந்ததுன்னா அதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். தே வில் டொனேட் மோர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ தே வில் ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ். பேசிக் கேரக்டர் அதிகமாக இருந்ததுன்னா மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ F- ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் ரிலேட்டட் டு Cl-, Br-, I-. எதுக்கு பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு அமோனியா, இந்த அமோனியா இஸ் ஏ பெட்டர் லிகான். இது ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அது வந்து வாட்டருடையும் HF உடைய அதிகமான நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். அமோனியா ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள். எதோட கம்பேர் பண்ணும்போது வாட்டரும் HMமும் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸை விட. அப்போ ரொம்ப முக்கியம், பேசிக் கேரக்டர் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வில் இன்க்ரீஸ். அடுத்த முக்கியம் பைபாண்டிங் கெப்பாசிட்டி. எந்த லிகாண்டுக்கு பைபாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கோ they will form more stable complexes. ரெண்டு லிகாண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து Cn- அயான், இன்னொன்று வந்து CO. they will form more stable complexes because they are capable of forming bibonds with the central metal ion. இந்த ரெண்டு லிகாண்டுக்கு தான் பைபாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு லிகாண்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள். Cn- அயான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, CO வந்து நியூட்ரல் லிகான். இந்த ரெண்டு லிகாண்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். என்ன காரணம்னா அதில் பைபாண்டிங் இருக்கும். எஃபெக்ட், the Cheelite effectனா the லிகான் will form a ring structure. ஒரு ரிங் ஃபார்மேஷன், மெட்டல் அயானை சுற்றி ரிங் ஃபார்ம் நடந்ததுன்னா அதுக்கு பேர் செலேட் லிகான். when all donor atom of a ligan
can form bond with the central metal ion and they will form the structure that is we call ring structure. The chelate complexes will be somewhat more stable than unchelate complexes. Chelating meaning enna that the enhanced stability arises due to the decreasing in entropy of chelation. Adu nama mukkiyam. That Licon will lead to the formation. நல்லா கவனிச்சுக்கணும். சென்ட்ரல் மெட்டல் அயானோட the Licon வந்து என்ன one or more ring ஃபார்ம் ஆகும் in a complex structure. எந்த Licon வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானோட ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதோ அந்த மெட்டல் அயானுக்கு பேரு chelate Licon. இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு chelate எஃபெக்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் பேரு chelate complexes. அது முக்கியம். Chelate complexes are more stable than unchelate complexes. இதில் ரொம்ப முக்கியம். அது ஏன் வந்து the stability வந்து அரைஸ் ஆகுதுன்னா என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகும். இது முக்கியமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். Chelate effect due to the presence of any Licon, is there any possibility for chelate effect? That complex is more stable. Chelateனா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த Licon வந்து சென்ட்ரல் மெட்டல் அயனோட சேர்ந்து ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஒன் ஆர் மோர் ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுனா அதுக்கு பேர் chelate Licon. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் chelate எஃபெக்ட். chelate காம்ப்ளெக்ஸ். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் chelate எஃபெக்ட். இந்த chelate எஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள். த என்ஹான்ஸ் ஸ்டெபிலிட்டி ஏன் ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆனால் the decrease in entropy on chelation. அதான் முக்கியம். decrease in entropy. பொதுவாக ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா என்ட்ரோபி வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்டெபிலிட்டி the stability of the complex increases due to decreasing in entropy of chelation. கொஞ்சம் வித்தியாசம், அதை பார்த்துடுங்க. The stability increases with the increasing in number of donor atom in the chelating Licon and also increases in number of size ring or due to chelation. And the complexes with 4-membered ring are not stable, but with 5 or 6-membered rings are quite stable. நல்லா கொஞ்சங்க. செலேட்டிங்கில் டோனர் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் டோனர் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் தி ரிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ செலேஷன் அதிகமாகும்போது ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீசஸ். அதே மாதிரி 5-membered 6-membered ரிங் செலேஷன் இருந்ததுன்னா that complexes are more stable. இந்த செலேட் எஃபெக்டில் ரெண்டு தான். எந்த Licon வந்து ரிங் ஃபார்மேஷன் வித் சென்ட்ரல் மெட்டல் இருக்கோ that complexes are more stable. the stability ஏன் அதிகமாக இருக்குன்னா என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகுது. மூணாவது நம்பர் ஆஃப் டோனர் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக செலேட்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூணையும் மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா you can answer for any. And determination of stability constant. The stability constant ரெண்டு மெத்தடில் டிட்டர்மின் பண்ணலாம். ஒன்றுக்கு பேர் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் மெத்தடை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இது பேஸ்ட் ஆன் பிஎஸ் லா. அப்சார்ப்ஷன் வில் பி ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு சி இன்டு எல். சிங்கிறது என்னென்னா கான்சன்ட்ரேஷன், எல்லுங்கிறது பாத் லென்த், எப்சிலான் இஸ் நோன் எஸ் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். திஸ் இஸ் கால் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். எல் இஸ் தி பாத் லென்த். அப்போ ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் வில் பி ஈக்குவல் டு A divided by epsilon n and concentration of molar concentration minus A by Cl, Licon concentration into A by epsilon n. The Cm is metal concentration, Cl is Licon concentration. In the formula used பண்ணி KFA கண்டுபிடிக்கலாம். That method is known as spectrophotometric method. It is based on BS law. அது மட்டும் தெரிஞ்சுங்க. Next பேர் Jerome potentiometric method. இந்த ஜெரம் பொட்டன்ஷியோமெட்ரிக் மெத்தடில் நம்ம ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா KL + டிவைடட் பை M + அண்ட் L. இப்போ முதல்ல Licon வந்து H+ ஓட ரியாக்ட் பண்ணி LH+ ஃபார்ம் ஆகும். அந்த LH+உடைய ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்டாக இது. L + H+ will give LH+. இதுக்கு ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் என்னன்னா HL+ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ and L. Then this HL+ combined with the metal ion that will give you a complex. The formation constant formula. இந்த இதில் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா concentration of H+ வந்து எதுக்கு ஈக்குவல்னா H+ + HL+ ஈக்குவல்.
concentration of metal ion வந்து concentration of M plus plus concentration of Ml plus. Concentration of ligand வந்து that will be equal to concentration of L plus concentration of Ml plus and concentration of HL plus. இந்த மூணையும் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு கிடைக்கும். இப்போ concentration of metal ion இருக்கு, concentration of L இருக்கு and concentration of Ml இருக்கு. You substitute the value in the formation constant. Kf will be equal to Ml plus divided by M plus plus L. You will get the formation constant. And there are two methods. One is known as spectrophotometric method. It is based on Beer's law. The another one is known as potentiometric method, Jerome potentiometric method. Using these two methods, we can determine the formation constant. Application of coordination complexes. இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் இதில் என்ன முக்கியம்னா ஒவ்வொரு மெட்டல் அயானுக்கும் நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பொட்டாசியம் அயான், பொட்டாசியம் அயானுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? சோடியம் ஹெக்ஸா நைட்ரோ கோபால்டைட். இது என்ன precipitate கொடுக்கும்? yellow precipitate கொடுக்கும். Yellow precipitate is formed when potassium solution is treated with sodium hexa nitra cobaltite. அப்போ உனக்கு தெரிய வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரியேஜென்ட். இப்போ பொட்டாசியம் அயானுக்கு என்ன ரியேஜென்ட்? சோடியம் ஹெக்ஸா நைட்ரோ கோபால்டேட். இது என்ன precipitate கிடைக்கும்? எல்லோ precipitate கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பொட்டாசியம் அயனுக்கு ஹெக்ஸா குளோரோ பிளாட்டினேட். ஹெக்ஸா குளோரோ பிளாட்டினேட்டை வச்சு பொட்டாசியம் அயனை ட்ரீட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? எல்லோ precipitate கிடைக்கும். தட் இஸ் hexachloroplatinic acid. நல்லா கொஞ்சம் reagent. Hexachloroplatinic acid. Potassium is treated with hexachloroplatinic acid. It gives yellow precipitate of potassium hexachloroplatinaate. அப்போ ரெண்டு reagent. ஒன்று வந்து sodium hexa nitro copaltate, இன்னொன்று வந்து hexachloroplatinic acid. அடுத்து separation of copper and cadmium ion. இதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடியது KCl. The KCl solution ஆட் பண்ணிட்டா it will form two complexes, K3COCN4 and K3 cadmium CN4 complexes. இதில் CO2 complexes are more stable. இந்த complex வந்து more stable. எதோட கம்பேர் பண்ணும்போது cadmiumத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்போ cadmium வந்து easily get precipitated when you pass HTS. அப்போ நல்லா கவனிச்சுங்க, காப்பரையும் காட்மியத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணால் என்ன ஆட் பண்ணணும்? KCl ஆட் பண்ணணும். காப்பரையும் காட்மியத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு we use KCl. Copper complex is a very stable complex than cadmium. Therefore HTS பாஸ் பண்ணால் cadmium get precipitated. இது ஒரு மெத்தட், separation of copper and cadmium. Next a well known example, estimation of nickel. இந்த கொஸ்டின் அடிக்கடி மேக்ஸி ஃபாலோவிங் கேட்குறான். நிக்கலுக்கு வந்து அமோனிக்கல் மீடியத்தில் டைமெத்தில் கிளையாக்சிம் இது ரியேஜென்ட். அமோனிக்கல் மீடியத்தில் டைமெத்தில் கிளையாக்சிம் ஆட் பண்ணால் ரோசி ரெட் ஃபார்ம் ஆகும். அப்போ நிக்கலுக்கு precipitating ஏஜென்ட் என்ன? டைமெத்தில் கிளையாக்சிம் TMG. இதே மாதிரி எஸ்டிமேஷன் ஆஃப் சிங்க். சிங்க் கிவ்ஸ் எல்லோ precipitate வித் ஆக்சின். ஆக்சினோட சிங்க் வந்து அமோனிக்கல் மீடியம் தான், எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம். இந்த ஆக்சினுக்கு இன்னொரு பேர் 8-hydroxyquinone. அதாவது மேக்ஸி ஃபாலோவிங்கில் என்ன கொடுப்பான்? சிங்கு கொடுத்து 8-hydroxyquinone கொடுத்துருப்பான். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? மெஷர் பண்ணணும். அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டருக்கு நம்ம EDTA யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். கால்சியம் EDTA, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் யூஸிங் EDTA எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். நல்லா கொஞ்சங்க, நிக்கலுக்கு வந்து டைமெத்தில் கிளையாக்சின், சிங்குக்கு வந்து ஆக்சின் 8-hydroxyquinone. இது காப்பர் அண்ட் கால்சியம் 2+ அண்ட் மெக்னீசியம் 2+க்கு EDTA. நிக்கலுக்கு வந்து ரோசி ரெட் precipitate ஃபார்ம் ஆகும், சிங்குக்கு வந்து எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டருக்கு EDTA வித் எரிக்ரோம் black tea as an indicator. And sequestration it is also called as masking agent. The masking is defined as the process in which the substance is so transformed and does not interfere with the particular reaction involved.
ஒரு எஸ்டிமேஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகிடலாம், அதாவது ஒரு அயான் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது அதை இன்னொன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இன்டர்ஃபியர் பண்ண விடாமல் ஆக்கணும்னா அதுக்கு பேர் தான் என்னது, மாஸ்கிங் பேர். அந்த ரீஏஜென்ட்டுக்கு ஆடட்டுக்கு பேர் செக்குஸ்டேட்டிங் ரீஏஜென்ட். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தில் KCN ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி EDTA டைட்ரேஷனில் சைனைடு ஆட் பண்ணும். அப்படி சைனைடு ஆட் பண்ண போகுது the masking agent estimating calcium, magnesium and calcium in the presence of cadmium, cobalt, copper, nickel and palladium. இப்போ இந்த பின்னால் உள்ளது பூரா சைனோடோடு சேர்ந்து என்ன செய்யும், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி they do not react with EDTA. இது வந்து cadmium, cobalt, copper, nickel and palladium சைனோடு சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிரும். அது EDTA வந்து என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது. அதே மாதிரி காப்பர் அயோடிமெட்ரிக்கில் அயான் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது மாஸ்கிங் ரியேஜென்ட் வந்து F- ஆட் பண்ணும்போது அயான் வந்து என்ன செய்யாது, இன்டர்ஃபியர் பண்ணாது. The complex of iron 3 will not oxidize by I-. That type of reagent is known as sequestrating reagent. சிம்பிளாக ஆகுச்சுன்னா எந்த மெட்டல் அயான் இன்டர்ஃபியர் ஆகுதோ அந்த மெட்டல் அயானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அந்த ரீஏஜென்ட்டுக்கு பேர் தான் மாஸ்கிங் ஏஜென்ட். இப்போ உதாரணத்துக்கு EDTA டைட்ரேஷன்ஸில் சைனைடு அயான், காப்பர் எஸ்டிமேஷனில் ஹைட்ரோமெட்ரிக்கில் அயானுக்கு வந்து என்ன செய்கிறோம், I-, அந்த Cn- அயான் ஆட் பண்ணுவோம், Fe3+. இங்கே மாஸ்கிங் ஏஜென்ட் வந்து F-. அப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் மாஸ்கிங் ஏஜென்ட்டுக்கு. ஒன்று வந்து சைனைடு அயான், இன்னொன்று வந்து F- அயான். இந்த 2 தான் மாஸ்கிங் ஏஜென்ட். Cn- F- are 2 examples for masking agent. And other examples are masking agent. Other example, triethanolamine mask for titanium 4 and iron 3, and I- mask mercury 2 and F- mark SN2. அப்போ Cn- பார்த்தோம், I- பார்த்தோம், இங்கே ட்ரைஎத்தனலோ அமீன் பார்த்தோம், I- பார்த்தோம். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ்கிங் ரியேஜென்ட். அப்போ இதை இந்த மாஸ்க் பண்ணுறதை எப்படி வெளியே போடுறது, அதுக்கு பேர் தான் demasking process. The demasking process in which the masked substance regain its ability to enter into the particular reaction. திருப்பி வெளியே கொண்டு வரதுக்கு பேர் தான் demasking agent. இங்கே demasking agent வந்து formaldehyde acetic acid solution. A best example. The zinc is demasked by treated with formaldehyde and acetic acid. நம்ம பார்த்துருக்கோம் மாஸ்கிங் ஏஜென்ட் வந்து Cn, இது சிங்கோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் H+ம் ஃபார்மால்டிஹைடும் ஆட் பண்ணிட்டா Zinc 2+ வெளியே வந்துடும். That type of process we call as another demasking process. மாஸ்க் காம்ப்ளெக்ஸ்லேருந்து மெட்டல் அயானை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் demasking process. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், formaldehyde acetic acid solution. One example is zinc tetracyanide. And these are the important point you keep in mind regarding masking agent as well as demasking agent.